மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் அவதூறு அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதுவும் நாம் தமிழர் மேலே அப்படின்னா இன்னும் கடுமையாகவே வேலை செய்வாங்க எதிர்க்கட்சியில். இந்த அவதூறு 3 விதமாக பரப்பப்படுது. முதல்ல, அந்த எதிர்க்கட்சி தன் கட்சியில் உள்ள 3ஆம் தர அல்லது 4ஆம் தர கட்ட பேச்சாளர்களை விட்டு மேடையில் பேச சொல்லுவாங்க. இது ஒரு அவதூறு. ரெண்டாவது, காசு கொடுத்து, தன் கட்சி அல்லாமல் காசு கொடுத்து பிறரை விலைக்கு வாங்கி அவங்க மூலியமாக சில காணொளிகளை வெட்டி ஒட்டி இதெல்லாம் பரப்புவாங்க. இது ரெண்டாவது விதம். இது ரெண்டையும் அடிச்சுக்கிற மாதிரி மூணாவதாக ஒன்று இருக்குது. அதுதான், எந்த கட்சியை விமர்சனம் பண்ணணுமோ அந்த கட்சியில் உள்ளவன் எவனையாவது பார்த்து காசை கொடுத்து விலைக்கு வாங்கி தான் கட்சியில் இணைச்சிக்கிட்டு அவனை வச்சே காசை கொடுத்து அவதூறு பரப்ப வேண்டியது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம ராஜீவ் காந்தி, நம்ம ஜெகதீச பாண்டியன்லாம் இருக்காங்கல்ல, இவன்லாம் காசுக்கு மாரடிக்கிறவன். இவன்லாம் இப்போ கட்சியை விட்டு வெளில போயிட்டு இப்போ ஒரு மேடையில் உட்காந்து நிகழ்ச்சிக்கு பேட்டி கொடுக்குறான். அவர் அங்கே காசு சொல்கிறதுல ஒரு நியாயம் வேண்டாமா? 2021 தேர்தலில் திமுகட்ட காசு வாங்கினாராம், அதிமுகட்ட காசு வாங்கினாராம், பிஜேபிகிட்ட காசு வாங்கினாராம். ஏன்னா வாங்கின காசுக்கு இப்படியா போய் சொல்லுவ? அந்த மாதிரி அவதூறை பரப்புறதுக்கு பல பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் இதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் கடந்து போயிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, 80 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் அவதூறு பரப்புறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னா அதை உடைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, ஜெகதீச பாண்டியன்ற அந்த ஆள் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வசதியான அலுவலகத்தில் சக்கரை நாற்காலி போட்டு இதே மாதிரி மீண்டும் பேட்டி கொடுப்பான். இந்த ஜெகதீச பாண்டியனை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தமிழ் தேசிய கோட்பாட்டை நாங்கள் தான் பிடிச்சிக்கிட்டோம், இப்போ அதுலேருந்து வேலைக்கு வந்து நான் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கேன் அப்படிம்பா. தமிழக வாழ்வுரிமை கட்சி யாரோட கூட்டணியில் இருக்குது? சரி, அதை விடு. திராவிட கழகம் நடத்துகிற நிகழ்ச்சி மேடையில் உனக்கு என்ன வேலை? 3வது வரிசையில் முக்காடு போட்டுட்டு உட்காந்துருந்தா எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இவெல்லாம் மனுஷனே கிடையாது. இதில் வேற காசு கொடுத்தா எவன் கூப்பிட்டாலும் போவேன் அப்படின்னா நீ என்ன சவுக்கு சங்கரா? இந்த அவதூறுகளெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் களத்தில் எதிரிகளை சந்திப்போம். தேர்தல் களத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி போலிகளோட முகத்திரையை கிழிப்போம்.